தென்காசி மாவட்டத்தில் மின்சார வசதி இல்லாத ஒரு கோயிலுக்கு அமைச்சு கொடுத்த ஒரு சோலார் அமைப்பை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இபி வசதி இல்லை. அதனால் நம்ம சோலார் மூலமாக இங்கே உள்ள லைட் எல்லாத்தையும் எரித மாதிரி இந்த செட்டப்பை அமைச்சு கொடுத்துருக்கோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்பக்கமும் நடுப்பக்கமும் வெளிப்பக்கமும் 3 சைடுமே பார்த்தீங்கன்னா 3 விளக்கு எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு சோலார் அமைப்பை இதில் அமைச்சு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிக பவர் கொண்ட மோனோ கிறிஸ்டன் சோலார் பேனலை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க லைட் எல்லாமே 24 மணி நேரமும் எரியக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டான் சோலார் 40Ah உண்டான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி மூலமாக இதில் இருக்க எல்லா பல்புமே நம்மளால் 24 மணி நேரமாக எரிய வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலில் லைட்டை நம்ம தான் போய் ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும் சொல்லி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதில் இருக்க ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் டைமர் கண்ட்ரோல் மூலமாக அதுவே ஆன் ஆகி அதுவே ஆஃப் ஆகிற மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்கிட முடியும். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சோலார் டெக்னாலஜி மூலமாக மின்சார வசதி இல்லாத எல்லா இடத்துலையுமே மின்சார வசதி கொடுக்க முடியும் என்பது ஒரு சாத்தியப்பட்ட ஒன்று. இதுபோல் மின்சார வசதி பெற முடியாத உங்களுடைய எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வையன் சோலார் எனர்ஜியை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு சோலார் மூலமாக மின்சார வசதி அமைப்பதற்கு உண்டான எல்லா ஆலோசனைகளும்